பிள்ளைகளே, நாம் சோர்ந்திருக்கிற நிலைமையிலே நமக்கு ஒன்றுமில்லை, நாம் பாதாள குழியில் இறங்குகிறவரை போல் ஆனேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சாத்தான் மனிதர்களை ஏவி விடுவான். போய் சொல்லு, இன்னும் காயப்படுத்து, அவன் தேவனை மறுதலிக்கட்டும், இன்னும் காயப்படுத்து, இருதயத்துல ஈட்டிய வச்சு குத்து அப்படின்னு சொல்லி பிசாசு மனிதர்களை ஏவி விடுவான். நீ எல்லாம் என்ன ஊழியம் பாக்குற, நீ எல்லாம் ஆண்டவர் என்ன தேடுன, விட்டுட்டு வந்துரு, உனக்கு நல்ல செல்ல செழிப்பா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சாத்தான் மனிதர்களை கொண்டு தீக்கணைகளை போடும் பொழுது யோபு உறுதியாய் நின்றார். இல்ல, எனக்கு கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் அதை எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கோடி ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். அந்த பாடுகளின் மத்தியிலே, அந்த வேதனைகளின் மத்தியிலே, அந்த வியாகுலத்தின் மத்தியிலே இன்னும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்து போன சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இடைவிடாமல் தேவனை